ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். அடுத்து நாம் தமிழருக்கு தாவேகாவுக்கும் அவங்களுக்கு போட்டி கிடையாது. நாம் தமிழர் 3வது இடத்தை பிடிப்பாங்க இந்த எலெக்ஷனில், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. 3வது இடத்துக்கு வருவாங்க. தாவேகா 4வது இடத்துக்கு போகும். ஆனால் இவங்க இன்னும் தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள பெரிய லெவலில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க. ஆனால் சசிகலாமாவுக்கு வர்ற கூட்டம் ஆர்கானிக்கான கூட்டங்க. சசிகலாமா முக்குளத்தோட ஐடென்டிட்டியாகவே தன்னை மாற்றிட்டாங்க. ஏன்னா கூட்டணி சேர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னார், அவர்லாம் ஆளுமையே இல்லை, அவர் தலைமை பண்பே கிடையாது, இவரெல்லாம் முதலமைச்சர். என்னையா பழனிசாமி எதிர்த்து பேசுறியாமே, மலைக்கிட்ட உனக்கு என்னையா கோபம்? ஒழுங்காக கூட்டணி வந்துடும், இல்லைன்னா அதெல்லாம் கிளறி விட்டுருவேன். அதெல்லாம் பிஜேபியோட வேலை, மிரட்டுறது தானே. அம்மான்னு சொல்லி நாங்கள் ஊரை ஏமாற்றி ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்கள போய் ஊழல் தலைவிங்கிறான் அந்த அண்ணாமலை. அவர் தானே சொன்னாங்க, அவங்க அம்மா ஊழல் தலைவி தானே, ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா. அண்ணாமலையை பழனிசாமியோட அழுத்தத்தினால் பதவியிலேருந்து எடுத்தாச்சுன்னு அறிவிப்பு கொடுத்து விட்டுருக்கு. முடிஞ்சு போச்சு, கூல், செல் அவுட்டு. அண்ணாமலைக்கும் தெரியும். ஏடிஎம்கே பொறுத்தல ஒரு பெரிய பேச்சு வரணும்னா யார்கிட்ட இருக்காது, சும்மாராக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே லீடரில் பெஸ்ட்டு ஸ்பீச்சர்னு பார்த்தா ஜெயலலிதா தான். எம்ஜிஆருக்கு பேசவே வரலையே. விஜய்க்கு 2மே தெரியல, பேசவும் தெரியல, அமைதியாக இருக்கவும் தெரியல. அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான், நீ வன்னியர் தானே அப்படின்னு எழுதியிருக்கான். ஒரு 87 வயதில் அவர் நல்லா இருக்கட்டுன்னு சொல்கிறது ஒரு வன்னியாக தான் தான் சொல்லணுமா? அப்போ உன் ஜாதிகாரன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? இதை தாங்க அண்ணாமலை எப்பயிலும் சொல்லிட்டு இருந்தார், ஊழல் பட்டியலை வெளியிடுவோம்னு. வெளியிடுங்கன்னு தானே சொல்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன். ஏன் ஊழல் பட்டியலை எதுக்கு மோடி வெளியிடணும்? எடப்பாடியே வெளியிடலாமே. டிஎம்க்கு ஒரு சரிவு செஞ்சுன்னா அவர் ரொம்ப உடல்நிலையே தாங்க மாட்டார். அவர் அந்த மனநிலையில் அவர் இருக்கிறார். ஒரு 4 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாம் காமாயிடுவான்றப்ப செங்கோட்டையன் என்னை முதலமைச்சராக ஒரே வாரத்தில் நான் கொடுக்குறேன்னார். எல்லாத்தையும் மறைமுகமாக கையெழுத்து வாங்கின பிறகு டிக்ளேர் பண்ணாங்க, யாரை? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிரச்சாரத்துக்கு போல நீ? நான் எதுக்கு சார் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரேன், வெயிலில் போயிட்டு வரேன். ஓகே சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 4 முனை போட்டிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 4 முனைனா யார் யாருப்பா? வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கா எப்படின்னு கேட்குறேன். 4 முனை போட்டி சொல்கிறாங்க. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். எனக்கு தெரிஞ்சு இருமுனை போட்டியாக தான் தெரியுது. ஒன்று என்டிஏ கூட்டணி, இன்னொன்று இந்தியா கூட்டணி. அதாவது தமிழக முதல்வர் டிஎம்கே தலைமையிலான ஒரு அணியும் ஏடிஎம்கே தலைமையிலான டஃப் காம்படிஷன், இவங்களுக்குள்ள போட்டி. அடுத்து நாம் தமிழருக்கு தாவேகாவுக்கும் அவங்களுக்கு போட்டி கிடையாது. நாம் தமிழர் 3வது இடத்தை பிடிப்பாங்க இந்த எலெக்ஷனில், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. 3வது இடத்துக்கு வருவாங்க. தாவேகா 4வது இடத்துக்கு போகும். ஆனால் இவங்க தான் 2026 மாற்று சக்தின்னே சொல்லிட்டு இருக்காங்களே தாவேகா. ஏன் தாவேகாவா? வாட்சிக்கு பேட்டரி பத்திரிக்கை, ஓடுற பேட்டரி தீஞ்சு போன பேட்டரி ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் போட்டால் தான் தெரியும் எது ஓடுற பேட்டரி எது ஓடாத பேட்டரின்னு. கரெக்டு தானே? தாவேகா அதுவும் பேட்டரி தான், முழு பேட்டரி தான். பட் ஆனால் அது ஷார்ட் ஆகாதில்ல, வண்டி கார் பேட்டரி மாரி தீஞ்சு போச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் தமிழர் அப்படி இல்லை, அவங்க கொஞ்சம் பல்ஸ் இருக்குது அந்த பேட்டரியில். ஓகே, சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் கூடுது. எம்ஜிஆருக்கு அடுத்து இவருக்கு தான் கூட்டம் கூடுது, இவர் தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் தான் சொல்கிறேன், யோகி பாபுக்கு வர சொன்னால் கூட கூட்டம் வரும். யோகி பாபு முதலமைச்சர் ஆக்கிடலாமா? சொல்லுங்கள். சகிலா வந்தால் கூட தான் கூட்டம் வரும். முதலமைச்சர் ஆக்கிடலாமா? சொல்லுங்கள். இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள், சிரிப்பு நடிகர் யாராவது சொல்லுங்களேன். கொரோனா கூட தான் கூட்டமாக வந்துச்சு, கொரோனா தான் வல்லுன்னு சொல்லுவீங்களா? கூட்டமாக செத்தாங்க கொரோனாவில். ஊரே பயந்துது, ஊரே வீட்டிலே பூட்டிட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்கல்ல. கொரோனா தான் உலகத்தில் பவர்ஃபுல் சக்தின்னு சொல்லுவீங்களா? ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனது தான் கூட்டம் வருது. ஆக்சிடென்ட் ஆகிறதுனால தான் எல்லாம் வேடிக்கை பார்க்குறான், அதனால் அதுதான் பெருசுன்னு சொல்லுவீங்களா? கிடையாதுல்ல.
கூட்டம் வர்றது எதுக்கு தம்பி வராது? இழவுக்கு வந்தவெல்லாம் தாலியாக இருப்பாளா? சொல்லுங்க. பொண்டாட்டி தான் தாலியாக இருக்கும். இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். விஜயை பார்க்க கூட்டம் வருது தம்பி, உண்மைதான், நான் மறுக்கலை. விஜய் கதாநாயகன் நடிக்கிறாரு. அவரோட கிடைச்ச கதாநாயகி பேர் ஏதாவது சொல்லுங்கள். அவர் பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் ஹீரோவாக நடித்து ஒரு படம் வெளியாகுதுன்னா விஜயோட இவங்க படம் நடித்தவங்கன்னு சொல்லி 100 நாள் அந்த படம் ஓட போதா இல்லை வசூலில் கட்ட போதா? இல்லை அதே தான். விஜய் கட்சிக்காரவங்க பூரா ஓட்டு கேட்க போகிறாங்க, ஒத்தாலாக போகிறாங்க, ஒத்த விட்டா போகிறாங்களா? எதுக்கு தம்பி ஒத்த விடா போகிறாங்க? விஜய் கட்சிக்கு வேட்பாளர் இருக்கார்ல சத்யகுமாரா, அவர் வாக்கிங் போனேன்னு சொல்கிறாரு மறுநாளே. நான் வாக்கிங் போனால் அதை நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க இப்படின்றாரு. அப்போ அதை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, மற்ற இடத்துலலாம் அப்படியே கூட்டம் பொங்கி வழியுதான்னு கேட்குறாரு. தம்பி, ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரன் கூட அவ்வளோ கூட்டம் வச்சுருக்கிறான், கூட அவ்வளோ பேர் போகிறாங்க லெட்டர் பேட் கட்சியில். அவங்களும் ஒரு 100 பேர் 200 பேர் வச்சுருக்காங்க கட்சியில். அது கூட இவங்க கட்சி போகல. ஆனால் இவங்க இன்னும் தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள பெரிய லெவலில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க. அதுக்கு சொல்ல வர்றேன். ஓகே சார். இப்போ அதாவது குறிப்பாக வந்து திமுக வேட்பாளர்கள் நிறைய தொகுதிகளுக்கு வந்து ஓட்டு கேட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே மக்கள் வந்து விடுறதில்லை. யார் அதை காணொலியை திமுக வேட்பாளர்கள் நிறைய இடங்கள்ல வந்து திமுக வேட்பாளர்கள் விடுறது இல்லையா? ஆமா, எந்த தொகுதி சொல்லு கேட்போம். மண்ணச்சநல்லூர்ல அது மாதிரி நடந்திருக்கு. இங்கே இவ்வளவு ஆர்கே நகர்ல எபினேசர் அவர்களே உள்ள விடாம புறக்கணிச்சிருக்காங்க. சும்மா ஒரு வார்டில் அவங்க ஆப்போசிட் கட்சியை வச்சு எதிர்கட்சி ஏடிஎம்கே வாய்ஸ் உள்ள கட்சிகளை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே தம்பி. அதுவே அரசியல்? அது இல்லை அரசியல். ஓட்டு கேட்கணும்ல, அதெல்லாம் அரசியல் கிடையாது. அதை எப்படி பொலிட்டிக்கலில் சேர்ப்பீங்க? அப்படி சேர்க்காதீங்க. இப்போ சீமான் கட்சியில் மேடையில் பேசுகிறாங்க, மேடையிலே அவங்களும் சண்டை செய்கிற தயாராக பேசுகிறாங்க. சீமான் கட்சியினருமே பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட பேசுகிறாரு. பதவி கொடுத்தாங்க, காலில் விழுந்த ஆசீர்வாதம் ஆகணும், உனக்கு என்ன அப்படின்ட்டாரு. சசிகலாமா அவங்க ஒரு தனிப்பாக பேசுகிறாங்க. டைஸா நான் இருந்திருக்கல 4 வருஷம் 10க்கு 10 ரூம்லன்னாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்களும் பழனிசாமி விடுறதுல நம்ம எடுத்துட்டாங்க. நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க. ஆனால் சசிகலாமாவுக்கு வர்ற கூட்டம் ஆர்கானிக்கான கூட்டங்க. சசிகலாமா வந்து முக்குளத்தோட ஐடென்டிட்டியாகவே தன்னை மாற்றிட்டாங்க. அவங்களே தன்னை ஃபார்மேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து முக்குளத்தோட ஐடென்டிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேண்டிடேட் பூரா முக்குளத்தூர் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளத்தூர் வரையும் நிற்கிறாரு. கொடுத்து அவங்க ஒரு மாதிரி அதில் வந்து தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கே தோற்பதற்கு மிக முக்கியமான பங்கு சசிகலாவுக்கு இருக்கும். தினகரன் போய் பேசியெல்லாம் ஈடுபடலை. ஏன்னா தினகரன் அங்கே இங்கேயும் மாறினதை எல்லோரும் பார்த்துட்டாங்க. பச்சை கொஞ்சம் பேர் இங்கிட்ட அங்கிட்ட போய் யார் பிடிச்சி கொண்டு உட்கார வச்சாங்களோ அவங்க கூட கூட்டணி போனால் எப்படி ஒத்துப்பாங்க? ஏன்னா கூட்டணி சேர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னார், அவர்லாம் ஆளுமையே இல்லை, அவர் தலைமை பண்பே கிடையாது, இவரெல்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட் தான். ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, நான் முடிச்சுடா மண்ண வட சென்னையில் பிஜேபியோட போகிறது விழங்குடிக்கு சமம்னாரு. ஏடிஎம்கே முன்னாள் மந்திரி ஓஎஸ் மணின்னு சொன்னார், விழங்குடிச்செல்லாம் அவங்களோட போனால் தூக்குமாட்டி தூங்கிடலான்னாங்க. இப்போ எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. காரணம் இவங்க எல்லாருக்குமே பிடிக்கல ஏடிஎம்கேட போனது. இந்த டெண்டர் முறைகேடு வழக்குன்னு ஒன்று இருக்குது தம்பி. அதில் 3 கம்பெனியில் வந்து இவரோட சம்பந்தி யார், இவர் மிதுன் இருக்கார்ல, ஒரு மகன், அவங்களோட இப்போ திவ்யா, அது மிதுனோட பொண்டாட்டி, அவங்க அப்பா மாட்டியிருக்காரு. கர்நாடகாவில் மிக முக்கியமான டெண்டரை பூரா அவர் தான் எடுத்திருக்கிறாரு. அவர் யாருன்னு கேளுங்க, இந்த மிதுன் இருக்கார்ல, மிதுனுக்கு ஒரு சகலன் ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய அப்பா ஒரு பெரிய ஆள். அவர் கர்நாடகாவில் பூரா டெண்டர் அவர் தான் எடுத்திருக்காரு. இதில் முறைகேடு வந்து எடப்பாடி வந்து ஃபுல்லாக இவங்களுக்கே கொடுத்த சிமெண்ட் ஒர்க்குன்னு சொல்லி கேஸ் ஆகிப்போச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. என்னையா பழனிசாமி எதிர்த்து பேசுறியாமே, மலைக்கிட்ட உனக்கு என்னையா கோபம்? ஒழுங்காக வந்து கூட்டணி வந்துடும், இல்லைன்னா அதில் கிளறி விட்டுருவேன். அதானே பிஜேபியோட வேலை, மிரட்டுறது தானே. அதுக்கெல்லாம் ஏங்க ஐயா பழனிசாமி ஐயா, உங்களை எவ்வளோ பெரிய மாவீரனாக நினைக்கிறோம், நீங்கள் ஐயா அதெல்லாம் பயப்படுறீங்க. அப்புறம் பழனிசாமி என்ன சொன்னார், எல்லாம் சரிதாங்க, அம்மான்னு சொல்லி நாங்கள் ஊரை ஏமாற்றி ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்கள போய் ஊழல் தலைவிங்கிறான் அந்த அண்ணாமலை. அப்படி தானே சொன்னாங்க, உங்கள் அம்மா ஊழல் தலைவி தானே, ஜெயிலுக்கு போனாங்க இல்லையான்னாரு அமித்ஷா. என்னதான் இருந்தாலும் அப்படி பேசுனாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். இப்போ என்னையா மலைக்கிட்ட உனக்கு கோபம், மலையை நீக்கிட்டா ஓகேவா அப்படின்னு அதை செய்யுங்க. அண்ணாமலையை பழனிசாமியோட அழுத்தத்தினால் பதவியிலேருந்து எடுத்தாச்சுன்னு அறிவிப்பு கொடுத்து விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. கூல் செல் அவுட்டு. அண்ணாமலைக்கும் தெரியும், அண்ணாமலை தான் ஊழல் தலைவினார். எடப்பாடி பழனிசாமியை தற்குறி தவழப்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ இன்றைக்கி எல்லாமே காம்ப்ரமைஸ். ஒரே காண்டில் ஏறுறீங்க. தற்குறின்னு சொன்னவனு இந்த நிற்கிறான், உங்கள் ஆட்சியை உண்டுலன்னு பண்ணவர் இந்த நிற்கிறாரு. நயனார் நாகேந்திரன் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியும் தானே, அவர் இந்த பக்கம் நிற்கிறாரு, பழனிசாமியே ஏறி நிற்கிறார். இது எப்படி இருக்குது இந்த அரசியல்? இது மாதிரி அரசியல் திமுகவில் இருக்கா? திமுக மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை, இருக்குது. ஆனால் சில விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. அதில் ஸ்டடியாக நின்றுடுறாங்கல்ல. பட் இவங்க அப்படி இல்லவே இல்லை. நிமிஷத்துக்கு நிமிஷம் உருமாறிய கொரோனாவாக மாறுறாங்க. ஜெயலலிதா சொன்னிச்சு,
மெரினா மீட்டிங்கில், நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், இனிமேல் நான் பிஜேபியோட போக மாட்டேன், நானே அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுருந்துச்சு. பிஜேபிக்காவது அறிவு வேண்டாமா? நம்ம ஆட்சியை கவுத்து விட்ட குறுப்பாச்சே இவங்க நம்பலாமா அப்படின்னு அவங்களுக்கு அந்த சென்ஸ் இல்லை. பட் அவங்க எப்படியே ஊடுருவாங்க தம்பி. இந்த ஊருக்குள்ளே ஒரு உடம்புல உனக்கு ஜுரம் வருதுன்னா ஒரே நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக வைரஸ் வந்துடாது. ஒரு வைரஸ் உள்ளே போய் அடுத்தடுத்து உன்னோட சிவப்பணுக்களை தாக்கி 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 டோட்டலாக உன்னை காலி பண்ணி அப்புறம் உன்னை வாஷ் அவுட் பண்ணும். அது ஒரு நாள்லேயும் நடக்கலாம், ஒரு மாதத்துலேயும் நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலி வைரஸ் உள்ளே வந்துருச்சு. அவங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வரணும், வைரஸ் பரவணும். அதுக்கு தேவை அதிமுகங்கிற ஒரு பொதிமாட்டு முதுகில் ஏறணும். தானாக எங்கேயும் வரமாட்டாங்க. அஜித் பவார் வந்து தம்பி பிஜேபி விட்டு போகிற அடுத்த கொஞ்ச நாள்லேயே எலிகிராசில் சாவுறாரு அவர். சின்ன சந்தேகம் எதுவும் இல்லை உங்களுக்கு? சந்தேகம் வருது தானே? அஜித் பவார் ஈடி வழக்கு அவர் மேலே இருக்கா இல்லையா? அவரை தூக்கி கொண்டு வச்சு எப்படி நீங்கள் பதவி கொடுத்தீங்க? அவ்வளோ பெரிய புனிதர்களா நீங்கள்? எடப்பாடி மேலே வழக்கு இல்லையா? ஏன் அவரை தூக்கி கொண்டு வச்சு பதவி கொடுத்துருக்குறீங்க? அப்போ அவங்களுக்கு எப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகணும். அது ரொம்ப தெளிவாகவே அவங்க முடிவெடுக்கிறாங்க. ரோட் ஷோவெல்லாம் விட்டு ஒரு மாதிரி பிரதமரை கொண்டாந்து வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க தம்பி. அதுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் வரும் தானே? அதை அவங்க கிளியராக பண்ணுறாங்க. நாம் தமிழரோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே அவங்கள விட்டுறலான்னு சொல்கிறேன். அவங்க தனி ரயில் தனி ட்ராக்கில் போகிறாங்க. அவங்கள நம்ம திட்டவும் வேண்டியதில்லை, அவங்கள கொண்டாடவும் வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு என்னவோ அவருடைய சித்தாந்தங்கள் கொண்டாடப்படுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏட்டிக்கு பூட்டி பேசுகிறாரு தம்பி, எடா கூடமாக பேசுகிறாரு, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய கருத்துக்கள் ஒரு வரலாற்றில் எழுதப்படும். இது சொன்னாயே அன்னைக்கே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் நீங்கள் இன்றைக்கி எத்தனை வருஷமாக அவரை பார்க்குறீங்கன்னு தெரியாது எனக்கு. சென்னையில் நீ வங்கி வாசலில் நீ ஏடிஎம்மில் பணத்துக்கு ரெண்டு மாதிரி தண்ணியில் குடி தண்ணிக்கு நிற்பேன்னார். எடப்பாடி பழனிசாமி பீரியடில் வறட்சியாச்சு. ரயிலில் தண்ணி கொண்டு வந்தாங்க தெரியுமா, திருப்பத்தூர்லேருந்து எடுத்து. அது அவர் சொன்னது தான் நடந்துச்சுங்கிறது என்னோடய கருத்தாக இருந்துச்சு. மரத்துக்கு மாடை போடுற, மாட்டுக்கு மாடை போடுற, மாடே மாடே அந்த பாலை குடிக்கிறிய மாடே அப்படின்னாரு. ரைட், ஓகே, ரைட்டு தானே. அவர் சொல்கிறது வந்து உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. பட்டு எவ்ரி திங் பாசிபிள். அவரோட ஓட்டு சதவீதம் கிராஜுவலாக ஆர்கானிக்காக ஏறுதுன்னு சொல்கிறேன். டிராஸ்டிக்காக அப்படி ஏறிட்டு டிராஸ்டிக்காக இறங்கலை. இல்லை, அவரோட மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு குப்பை கூட பார்க்க முடியல. விஜய் மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரே ஒரு நாற்காலியை கூட நீங்கள் பார்க்க முடியல. அட்டிக்கு ஓட விட்றாங்க. ரோகிணி திரையரங்கம், வினோத் பிச்சு செல்வத்தோட தனியார் திரையரங்கம், அதில் 2 ரோவே எடுத்தாங்க. ஒரு ஷோவை பட்டி போட்டு சேர் போட்டு படம் போட்டாங்க. அப்போ உங்களோட டிசிப்ளின் சரியில்லை தானே? இப்போ டிஎம்கே மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, தலைவர்கள் பேசுகிறத கேட்பாங்க, கடைசி வரையும் கேட்பாங்க. டிஎம்கிட்ட பேர் கிளைச்சாளர் நீ வாயை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவார். அவ்வளோ தெளிவாக அரசியல் தெரியும். ஏன்னா அவங்க அண்ணா காலத்துலேருந்தே பார்க்குறவங்க. அண்ணாவை தெரியும், பெரியாரை தெரியும், கலைஞரை தெரியும், ஸ்டாலினை தெரியும். அவங்க பெரிய இடதுசாரி கார்ல் மார்க்ஸ்னா யாருன்னு பேசுவாங்க. அவங்க ஏடிஎம்கே பொறுத்தல அப்படி பெரிய பேச்சு பண்ணோம்னா யார்கிட்ட இருக்காது. சும்மாராக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே லீடரில் பெஸ்ட்டு ஸ்பீச்சர்னு பார்த்தா ஜெயலலிதா தான். எம்ஜிஆருக்கு பேசவே வரலையே. ஜெயலலிதா பயங்கரமாக பேசுனாங்க. செய்வீர்களா ஓட்டு போடுவீர்களான்னு அவங்க ஒரு மாதிரி கலக்கிட்டு போயிட்டாங்கல்ல. ஒரு லேடியா, ஒரு பெண் ஆளுமையா, தப்பு ஊழலாம் இருக்குது தம்பி. நான் அதை பற்றிலாம் பேசலை. இறந்தவங்களை போய் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. பட் ஒரு ஆளுமையாக இருந்துட்டு போனாங்க. கலைஞரோட பேச்சுக்கு யாருமே இங்கே வர முடியல. இன்ன வரைக்கும் ஒருத்தன் பூமியில் பிறக்கவே இல்லை கலைஞரை ஓவர்டேக் பண்ண. கலைஞரோட அட்டகாசமாக பேச ஒரு முயற்சித்தவர் தான் வைகோ. ஸ்டைன் பண்ண முடியலையே. அதை விட்டு பேசினவெல்லாம் ஜெயிச்சது இல்லை, பேசாமல் இருக்கிறவங்க தோற்றதும் இல்லை. எம்ஜிஆருக்கு பேச்சே வரல, ஜெயிச்சாரே. சீமான் பேசிகிட்டே இருக்கார், தோக்குறாரு. விஜய்க்கு ரெண்டுமே தெரியல, பேசவும் தெரியல, அமைதியாக இருக்கவும் தெரியல, நடுநிலையாக போயிட்டுருக்காரு நடு ரோட்டில். சீமான் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஒன்று லெஃப்ட்டில் நின்று இல்லை ரைட்டில் இல்லை, நடு ரோட்டில் அதை அடிப்பட்டு சாக அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபியை எதுக்கிறத விட தாவேகாவை எதுக்க வேண்டிய முக்கிய கட்டாயத்தில் எல்லாருமே தள்ளிட்டாங்க. எல்லா லீடர்ஸுமே அதில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதோட தான் யாருமே தாவேகா பற்றி பேசுறது இல்லை. பேசினா தானே நீ ஆட்டத்தில் இருக்க. உன்னை பற்றி பேசவே இல்லையே கழுத. நீ எங்கே இருக்க? நீ எல்லாம் கார், நீ ஏன்னா யார்? 2 பேர் சண்டை போட்டு கோட்டி எவ்வளோதான் அவனுக்கு தோசை அப்படிம்பாங்க. ஓரமாக போய் விளையாடுங்கடா, சும்மா இன்னும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இவங்களோட நிலைப்பாடு இருக்குது. வேறு யார் இருக்க அரசியலில் சொல்லுங்கள். ஐயா ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசணும். ஐயா உடம்பை பார்த்துங்க, எலெக்ஷன் எப்படி ஒன்றும் போட்டோம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதல். அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கா நீ வன்னியர் தானே அப்படின்னு எழுதியிருக்கான். ஒரு 87 வயதில் அவர் நல்லா இருக்கட்டுன்னு சொல்கிறது ஒரு வன்னியாக தான் சொல்லணுமா? அப்போ உன் ஜாதிகாரன் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? அப்படியே அரசியல் இருக்குது. அவர் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, பெரிய ஸ்ட்ராட்டஜி கொண்டவர். எங்கள் ஐயா பழனிபாபா பயணிச்சிருக்காரு அவரோட, அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். ஜான் பாட்டியன் பயணிச்சிருக்காரு, பசுபதி பாட்டியன் பயணிச்சிருக்காரு. ஒரு சமூக போராளி, அவரோட ஜாதி ஐக்கானாக காட்டிட்டாங்க வன்னியராக. அது அன்புமணி பண்ண வேலை தான். அவர் அப்படி இல்லவே இல்லை. ஒரே நாளில் 12 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் ராமதாஸ் ஐயா. அவர் இன்றைக்கும் அவர் பக்க அரசியல்வாதிங்க. அரசியலில் புள்ள எது, பொண்டாட்டி எது, பாசம் எது, பந்தம் எது, கொள்கை தான் முக்கியம். இந்த ஒரு வாட்டி நான் முடிவெடுக்கிறேன்னார். டிஎம்கேட வந்திருப்பாங்க, அட்டகாசமாக ஒரு 25 சீட்டு கொடுத்துருப்பாங்க. தம்பி தாராளமாக கொடுத்துருப்பாங்க. 25ல் 22க்கு மேலே அடிச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க.
போச்சா, எல்லாம் காலி. ஸோ அவர் நலம் பெற்று வரட்டும், அவர் சசிகலாவோட இருக்கிறாரு, 2 பேருமே நலமா இருக்கட்டும். அப்புறம் யாரு? ஓகே, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நரேந்திர மோடி வந்து பிரதமர் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாரு, திமுகவோட அமைச்சர்களோட ஊழல் லிஸ்டே இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சோட நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கல்யாண தேதி குறிச்சிங்க, மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டு கல்யாண தேதியெல்லாம் கிராஸ் ஆனது பொண்ணு யாருன்னு அறிவிக்கிறேன்னு சொன்னா எப்படி? இதை தாங்க அண்ணாமலை எப்பயிலும் சொல்லிட்டு இருந்தாரு, ஊழல் பட்டியலை வெளியிடுவோம்னு. வெளியிடுங்கன்னு தானே சொல்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஆர்வமே இல்லையா? யார் ஊழல் செஞ்சா? எவனோ ராக்காயை வச்சிருக்கானா, எவன் தான் வச்சிருக்கான் பார்த்துருவோம்டா அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சே இல்லையா? ஏன் வெளியிடவே இல்லை அண்ணாமலை? இருந்தால் வெளியிட்டிருப்பீங்க. நீங்கள் பேசுவது வெறும் அவதூறு. ஏன் ஊழல் பட்டியலை எதுக்கு மோடி வெளியிடணும்? எடப்பாடியே வெளியிடலாமே. எடப்பாடி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து திமுக அமைச்சர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீங்க வயசுக்கு வந்த பிறகு பொண்ணு கட்டி கொடுப்பீங்க, அது வரைக்கும் மாப்பிள்ளை அப்படியே உட்காந்துருக்கணும். இப்பயே அறிவிச்சிட வேண்டியதானேயா இந்த ஊழல் வழக்கு இன்னார் மேலே இருக்குன்னு டேட்டா எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதான் உங்களுக்கு தான் வச்சிருக்கீங்களா மலை, அண்ணாமலை சொல்லுவார் எல்லாரை பற்றியும். ஏன் அவர் சொல்லவே இல்லை? தம்பி, ஊழல் எல்லாம் குற்றச்சாட்டு யார் மேலே ஒன்றும் சொல்லலாம், பட் யாரும் கான்விக்ட் ஆக மாட்டாங்க டிஎம்கேல. சார் நான் கேட்குறேன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் மேலே ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். குற்றச்சாட்டு இல்லாமல் இந்தியாவில் ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, முக ஸ்டாலின் தான். இப்போ எல்லாரும் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது தம்பி, ஆனால் அவர் மேலே இல்லை. ஏன்னா அவர் அப்படி கேரக்டர் கிடையாது. சின்ன பிள்ளைலேருந்து வசதி வாய்ப்பாக பார்த்து வளர்ந்த பிள்ளை. அவருக்கு போய் இதெல்லாம் காசு பணம் அதெல்லாம் பெருசாக தோணலைன்னு சொல்கிறார். அவருக்கு அவர் மேலே எந்த அலிகேஷனும் கிடையாது. அரசியல்வாதி. அதை தவிர வேறு ஒரு தொழில் பண்ணுறாரு, வேற ஒரு கடை வச்சுருக்காரு, ஏதாவது ஒன்று இருக்கா அவர் மேலே? கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அவர் மேலே. பியூர் பொலிட்டீஷியன் அவர். அவர் எல்லா அந்த கட்சி தான் அவருக்கு உயிர் நாடி, திமுக தான் உயிர் நாடி, அவர் வேறு எதுவுமே இல்லை. திமுக ஒரு சரிவுன்னா அவர் தாங்கவே மாட்டார். இன்றைக்கி அவர் இருக்கிற உடல்நிலையில் டிஎம்கே ஒரு சரிவு செஞ்சுன்னா அவர் ரொம்ப உடல்நிலையாக தாங்க மாட்டார். அவர் அந்த மனநிலையில் அவர் இருக்கிறார். அதற்கு சும்மா அவதூறு அள்ளி விடுறது. பழனிசாமி மேலே ஆதாரத்தோடு சொல்கிறேன், அவர் மாமனார் பேரோட சொல்கிறேன். நீங்கள் அதுமாதிரி சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க? காரணம் அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிறது தானே கருத்து. நான் இப்போயே அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன். மொத்தம் 3 கம்பெனிக்கு இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க டெண்டரு. அவர் சம்மந்தி பேரில் தான் இருக்குது. அவர் சொல்கிறார், பழனிசாமி எங்கள் ஊரில் பூரா பேர் தான் எனக்கு சொந்தக்காரன், அவன் பேர்லாம் ஊழல் குற்றச்சாட்டு தான் எல்லாம் என் மேலே சொல்லுவீங்களாங்கிறாரு. சொந்தக்காரன் வேறு, பங்காளி வேறு, உங்கள் சம்மந்தி வேறு. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் வீட்டு பொண்ணு கொடுத்துருக்காரு, 52 கோடி ரூபா பேங்கில் கடனில் இருக்கார். அவர் இந்த பேப்பர் மில்ஸ் கம்பெனி வச்சுருந்தார் தம்பி சம்மந்தி. அந்த கடனை ஒரே மாதத்தில் அடைச்சார் பழனிசாமி. அப்புறம் நீங்கள் லிங்க் இல்லாமல் அடைச்சிங்க. பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் இருந்தார் தம்பி. நெடுஞ்சாலைத்துறை ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள தொழில். கேட்டா தார் கணக்கில் எழுத வேண்டியதுதான். தார் போட்டோம், மழை பெஞ்சு ரோடு பிச்சுட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? மறுபடியும் டெண்டர் விடுறோம், விட்டுக்கிட்டே இருக்கலாம். நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் எங்கேயோ ஒரு சந்து போது ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கேயோ உள்ள கணக்கு கொண்டாது ஏன் மேலே போகிற ஆயிரத்தன்னு முட்டுச்சந்தாருக்கு அதில் ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டே அதில் ஒரு பைக் கிடக்குது, எடுத்து போட்டாலும் ரோடு போடுங்கடா. பைக்கை சுற்றி ரோடு போட்டு போயிருக்காங்க தம்பி. நைட்டு ரோடு போடுறதுனா முதல்ல சாயந்தரம் சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் பைக்கை போடாதீங்க, காரை போடாதீங்க. பைக்கை ஒருத்தன் போட்டுருக்கான், பைக்கு நிற்கிது, சுற்றி ரோடு போட்டிருக்கு. போட்டவனுக்கு அறிவு இல்லையா? பைக்கை போட்டவனுக்கு அறிவு இல்லையா? ரோட்டை போட்டவனுக்கு அறிவு இல்லையா? அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவனுக்கு அதை பற்றியான அறிவு இல்லையான்னு தெரியல. எல்லாம் மக்கள் வரிப்பணம், நம்ம ரத்தம் சிந்தி போகுது பற்றியா காசு, அதோட வரிப்பண காசு அது. அது விட்டு டெண்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதை விட்டு தான் தம்பி கூவாத்தூரில் சசிகலா பெல்ட் அடிச்சார் பார்த்தீங்களா இல்லையா? கோயில் கரணம் மான்கரா தினம் விழுந்து ஓடுறது, கோயில் கரணம்மா தாயேன்னு விழுந்துடுறது. அப்போ வந்து செங்கோட்டையனுக்கு தான் அந்த சான்ஸ் இருந்துச்சு. எல்லாம் எம்எல்ஏஸ் எல்லாம் சரக்கு அடிச்சு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தான். அந்த வீடியோலாம் பார்த்தீங்க, அதெல்லாம் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கருணாஸ் எல்லாம் போட்டு உடச்சா எழுதிட்டு போயிட்டார். எல்லாம் சரக்கு அடிச்சு டயர்டாக இருக்காங்க, ஒரு 4 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாம் காமாயிடுவான்றப்போ செங்கோட்டையன் வந்து என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, ஒரே வாரத்தில் நான் கொடுக்குறேன்னார். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு 1/2 hour கொடுத்துடலாமா? எப்படியே 1/2 மணி நேரத்தில் கொடுத்துடலாம். ஏன்னா அவர் பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தார், நெடுஞ்சாலைத்துறையில் இருந்தார், பொதுப்பணித்துறையில் இருந்தார். அப்போ எல்லா கான்ட்ராக்டரையும் அவருக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்து கான்ட்ராக்டர் தெரியும். எல்லா கான்ட்ராக்ட் ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு கான்ட்ராக்டர் இருப்பாங்க. ஒரு அந்த எம்எல்ஏ வீட்டில் கொண்டு போய் ஒரு 4 கோடி பணத்தை கொடுத்துருங்களா அமைச்சரவா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அந்த கான்ட்ராக்டர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பா, இனிமேல் எவ்வளோ சம்பாதிப்போன்னு போய் கொடுத்தான். எடப்பாடி பழனிசாமி கிடைச்சா தான் தம்பி அவர் பேரை அறிவிச்சாங்க. ஜெயலலிதா சசிகலா என் பேரை போட்டுறாதீங்க, பல பேர் கையெழுத்து போட மாட்டாங்க எம்எல்ஏன்னு. எல்லாட்டையும் மறைமுகமாக கையெழுத்து வாங்கின பிறகு டிக்ளேர் பண்ணாங்க யாரை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு. ஆனால் அதுக்கு அவர் கொஞ்சம் கூட நன்றியோடு இல்லை தம்பி. எனக்கு சசிகலா மேலே ரொம்ப இறக்கம் தம்பி, வர ஃபீலிங்ஸ் ஆகுது. பாவம், அது என்ன தப்பு பண்ணுச்சு? சம்பாரிச்சு வச்சுது, வேற என்ன செஞ்சுது? உன்னை முதலமைச்சர் ஆச்சு, வேற என்ன செஞ்சுது? தினகரனை சேர்த்துக்கிட்ட, இவங்களை சேர்த்துக்கிறது என்ன தப்பு? தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.